அந்தி மாலை பொழுதினிலே அள்ளிகள் மலரும் வேளையிலே புன்னகை மலர்ந்திட அறிவாற்றல் வளர்ந்திட புதுயுகம் பிறந்திட புத்தக கண்காட்சியுடன் பைந்தமிழ் புதல்வரின் பட்டிமன்றத்தினை இனிதே தந்து தொடங்கிட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, பொன்னகை ஏதுக்கு தன் குறுநகை போதும், பொன்னகை ஏதுக்கு தன் குறுநகை போதும், கோடான கோடி மனங்களை புன்னகைத்து குளிர்விக்க, கோடான கோடி மனங்களை புன்னகைத்து குளிர்விக்க என்று நம் அனைவரின் மனதிலும் குடிகொண்டு, நம் அனைவரின் மனதிலும் குடிகொண்டு தனது சிறப்பு மிகுந்த சிந்தனை பேச்சினால் புன்னகையை வாரி இறைக்க, புன்னகையை வாரி இறைக்க வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் தேவை, வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் தேவை. அதிர்ஷ்டமா உழைப்பா என்ற தலைப்பினை தலைமை தாங்கி நிற்கும் ஐயா ராஜா அவர்களே, அதிர்ஷ்டமே வாழ்வின் வெற்றிக்கு உன்னத வழி, அதிர்ஷ்டமே வாழ்வின் வெற்றிக்கு உன்னத வழி என்று சிந்தனையை மெருகேற்றி சிறப்புடன் வாதாடி, சிந்தனையை மெருகேற்றி சிறப்புடன் வாதாடி சிறப்பிக்கவிருக்கும் சிறந்த பேச்சாளர்களான இரு சிவ ஜாம்பவான்கள் ஐயா திரு சிவகுருநாதன் மற்றும் முனைவர் சிவ சதீஷ்குமார் அவர்களே, எண்ணிலை வரினும் தன்னிலை மாறாது, எண்ணிலை வரினும் தன்னிலை மாறாது, உழைப்பே வெற்றிக்கு அடிகோல், உழைப்பே வெற்றிக்கு அடிகோல், உழைப்பின்றி ஏதுமில்லை உயர்வு, உழைப்பின்றி ஏதுமில்லை உயர்வு, உழைப்புதான் வெற்றிப்படியின் திறவுகோல், உழைப்புதான் வெற்றிப்படியின் திறவுகோல், உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பு இல்லையேல் ஏது பிழைப்பு 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 என்று எதிரிகளை வார்த்தை கணை தொடுத்து வாதாட வந்திருக்கும் திருமதி அக்ஷயா அவர்களே, கதையை விதைத்தால் கவி பிறக்கும், கதையை விதைத்தால் கவி பிறக்கும், கவி பிளஸ் தா என்று தன் பெயரில் கவி கொண்டு தன் அடுக்குவாதத்தினை விதைத்து அணிக்கு அசுர பலம் கொடுக்க அமர்ந்திருக்கும் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே, எப்படியாச்சும் ராஜா சாரை நேரில் பார்க்க மாட்டோமா, அவர் பேச்சை கேட்க மாட்டோமா என்று இத்தனை நாள் எதிர்பார்ப்பை மனதில் கொண்டு வெற்றி களைப்பில் காத்திருக்கும் பொதுமக்களே, அலுவலர்களே, தங்கள் அனைவரையும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கின்றேன்.